எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது சிவராஜ் சிங் சௌகான் வேளாண்மை துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஸ்மிருதி இரானி வகித்த பதவியை தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக மத்திய கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜே.பி. நட்டா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்துறை அமைச்சராக ஜித்தன் ராம் மாஞ்சி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி இங்கு சிறு குறு தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மான்சுக் மாண்டவியா தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஹர்தீப் சிங் பூரிக்கு பெட்ரோலியத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முக்கிய 4 துறைகள் அவர்களுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை அமித்ஷா, பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங், நிதித்துறை நிர்மலா சீதாராமன் மற்றும் மன்சுக் மாண்டவியா தொழில்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதின் கட்காரிக்கு நெடுஞ்சாலைத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை, பாதுகாப்பு, நிதி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய 4 துறைகளும் கடந்த ஆட்சியில் பொறுப்பு வகித்த அதே அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்சுக் மாண்டவியாவிற்கு தொழில்துறை மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயலுக்கு வணிகம் மற்றும் தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிவராஜ் சிங் சௌகானுக்கு வேளாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மனோகர்லால் கட்டார் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்க இருக்கிறார். நடிகர் சுரேஷ் கோபி கலாச்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். கலாச்சாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரள மாநிலத்தில் திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபி கலாச்சாரத்துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். புதுமுக அமைச்சர்களாக சுரேஷ் கோபிக்கு கலாச்சாரத்துறை, ராம்மோகன் நாயுடுக்கு விமான போக்குவரத்து துறை, சிராக் பாஸ்வானுக்கு இளைஞர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பு வகிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை முதன்முறையாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீபத் நாயக்கிற்கு எரிசக்தி துறை பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த பீகார் மாநிலத்தின் சிராக் பாஸ்வானுக்கு இளைஞர் நலன்துறை தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.